வானகம் பசங்களா, இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோட் 1152ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். எப்பயும் போல இந்த வீடியோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் எப்பயும் போல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி போன எபிசோட் வேற பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். வேற அது மட்டும் இல்ல, அது இல்லாம நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி போறாங்க. எப்பனா 26 வருஷத்துக்கு முன்னாடி பங்கசார்ல வந்து நடக்குது. நம்ம வெகப்பங்க மீட் பண்றது குளோவர் வந்து போறாரு. அங்க போயிட்டு வெகப்பங்க என் கூட வந்து சேர்ந்துரு, என் கூட சேர்ந்து நீயும் ரிசர்ச் வந்து பண்ணு, நாங்க வந்து பண்ணின்னு இருக்கிறோம் வைல்ட் செஞ்சுரி பத்தி, அதுல ஏகப்பட்ட மர்மம் வந்து இருக்குது, அதனால நிறைய பேரை வந்து சேர்த்துனுக்கிறேன் என்னோட குழுல, அதாவது வேற வேற ஃபீல்டுல வந்து எக்ஸ்பர்ட் ஆகிறவங்களை வந்து நான் சேர்த்துனுக்கிறேன், அதனால என் கூட நீ சேர்ந்துருன்ற மாதிரி சொல்லிட்டு குளோவர் வந்து வெகப்பங்க கிட்ட கேட்கறாரு. அப்ப வெகப்பங்க வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல என்னால முடியாது, நான் வந்து கவர்மெண்ட் கிட்ட இப்ப வேலை செஞ்சுனுக்கிறேன், என்னால உனக்கு உதவியும் பண்ண முடியாது, அண்ட் நான் இங்க ஏதாவது கண்டுபிடிச்சனா அதை உங்ககிட்ட சொல்லவும் முடியாதுன்னு சொல்லிட்டு வெகப்பங்க வந்து சொல்றாரு. அப்ப குளோவர் வந்து கடுப்பாயிட்டு ஏன்டா இப்படி பண்ற, வந்து உதவி பண்றான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. வெகப்பங்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுத்துறாரு. அதுக்கடுத்து குளோவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சின்ன கதை மாதிரி சொல்றாரு. நான் சின்ன வயசா இருக்கிறப்ப ஒருத்தவனை என் கண்ணு முன்னாடியே கொன்னாங்க, அவன் பேர்ல டீன் சொல்லிட்டு இருந்தது, அவன் வேற யாரும் கிடையாது, சின்ன வயசுல என் கூட வளர்ந்தவன், என்னோட சொந்த அண்ணன் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதை கேட்டோன்னே வெகப்பங்கு வந்து ஷாக் ஆயிடுது. ஸோ அந்த டைம்ல ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம குளோவரும் அப்புறமா அவரோட அண்ணனும் வந்து போயிருப்பாங்க போல எங்கேயும் நடந்து. அப்ப சைபர் போலீஸ் வந்திருக்கிறாங்க, வந்துட்டு பேரு கேட்டுக்கிறாங்க. அப்ப அவங்க அண்ணன் முழு பேர் சொல்லிக்கிறாரு. அந்த மாதிரி சொன்ன உடனே அந்த பேர்ல டி வந்திருக்குது, அதனால அவர் வந்து சுட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம குளோவர் வந்து என்ன சொல்றாரு வெகப்பன் கிட்ட, என்னோட உண்மையான பேர் வந்து குளோடி குளோவர்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அவரும் வந்து டி ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். அப்புறமா வந்து அந்த அண்ணனை கொண்டுட்டாங்களா சைபர் போலீஸ், அதுக்கடுத்து இவர்கிட்ட வந்து கேட்கறப்ப உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு, எனக்கும் அவனுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் வந்து அவன் ஃப்ரெண்டு தான் சொல்லி அந்த மாதிரி போய் சொல்லி இவர் உயிரை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தினுக்கிறாரு. தன்னோட சொந்த அண்ணன் இறக்குறப்பயும் வந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியல, அவரோட உயிரை காப்பாத்திக்க மட்டும் தான் முடிஞ்சது போய் சொல்லி. தன்னோட பேரை சொன்னாலே வந்து சுடுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துருக்கிறோம், இது கரெக்டா வெகப்பங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்கறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டோன்னு வெகப்பங்க வந்து ஷாக் ஆயிடுறாரு. ஷாக் ஆயிட்டு, இப்ப நீ சொன்ன எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன், இனிமே என்னை தேடி இங்க வராத, அண்ட் அதே மாதிரி இந்த பைத்தியத்தனமா நீ வந்து எதுவும் பண்ணாத, ஏன் உன கவர்மெண்ட் பிடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரீயா வர்றாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு புரியுதா, ஏன்னா உன்னை வச்சு உன்னோட ஒட்டுமொத்த ஆளையும் பிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க, அதனால இதை விட்டுட்டு வேற வேலை இருந்தா பாருன்ற மாதிரி சொல்லிட்டு வெகப்பங்க ரிப்ளை பண்ணிட்டு ஒரு மட்டும் நடந்து போயிடுறாரு. சோ இந்த மாதிரி வெகப்பங்க நடந்து போறப்ப குளோவர் வந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அவரும் திரும்பி போயிடுறாரு. அது என்ன வார்த்தைன்னா, இப்ப நீ வந்து எனக்கு கண்டுக்காம போயிடலாம், ஆனா கடந்த காலத்தோட குரல்கள் வந்து உன்னை தேடி வரும், அப்போ உன்னால இப்ப இக்னோர் பண்ற மாதிரி அதை பண்ண முடியாதுன்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. சோ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 22 வருஷத்துக்கு வச்சு சீன் போகுது. அப்போ ஒஹாரால பஸ்டர்கள் நடக்குது, குளோவர்ல இருந்து ஒஹாராவே ஒட்டுமொத்தமா அழிஞ்சிருது. அதை வந்து சீசர் நம்ம வெகப்பங்க கிட்ட சொல்ற மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா பேசினுறான், சீசர் எப்பயும் பைத்தியம் மாதிரி. அதெல்லாம் வெகப்பங்க வந்து கேட்டுனுக்கிறாரு விஷயத்த, இந்த மாதிரி பஸ்டர்கள் நடந்துச்சு, குளோவர் செத்துட்டான்றதுலாம் அவர் கேட்டுனுக்கிறாரு. அதுக்கடுத்து ராபின் மட்டும் தப்பிச்சு போயிட்டார்ல, அந்த விஷயமா அவருக்கு வந்து தெரிய வருது. அதுக்கடுத்து வெகப்பங்க வந்து என்ன பண்றாருன்னா, அங்கேருந்து கிளம்பி ஒஹாராக்கு வந்து போறாரு, மிச்ச மீதி வந்து இருக்கிற இடத்துக்கு. அங்க போயிட்டு பார்த்தா தண்ணிக்குள்ள புக்கெல்லாம் போட்டு அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வெகப்பங்க வந்து அழறாரு. பைத்தியக்காரங்களா, நீங்க வந்து தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சேடா, இது எதுக்கடா வந்து சேவ் பண்ணீங்க, ஏன்டா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அழுதுகின்னு, இந்த ரிசர்ச் யார் கண்டினியூ பண்ண போறா, யாரும் இதை வந்து பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து சீன் கட் ஆகிட்டு பிரசன்ட்டுக்கு வருது. அந்த ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா வேற யாருமே கண்டினியூ பண்ணல, வெகப்பங்கே தான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறாரு. அண்ட் அவர் வந்து அப்ப என்ன சொல்றாரு மக்கள் கிட்ட அப்படின்னா, என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, கடந்த காலத்தோட குரல்கள் வந்து உங்ககிட்ட வரும், அப்போ உன்னால அதை மறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு, அண்ட் அதே மாதிரிதான் இப்ப நடந்துக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு வெகப்பங்க வந்து ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணினுக்கிறாரு. அதுக்கடுத்து வெகப்பங்க வந்து என்ன சொல்றாருன்னா, வரலாறை ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் எழுதுவாங்க, உண்மை என்னவோ மத்தவங்களோட தோத்தவங்களோட வார்த்தைங்க எல்லாமே கடலுக்கு அடியில எப்படி தண்ணி இருக்குமோ அதே மாதிரி அவ்வளவு ஆழமா போயிடும், ஆனா உண்மை வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அது எப்பன்னா யார் யாரெல்லாம் அதை மனசுல வச்சு அதை கேரி பண்ணிருக்காங்களோ உண்மைய, அந்த மாதிரி போறப்ப திடீர்னு ஒரு நாள் வெளியே வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு வெகப்பங்க வந்து சொல்றாரு. சோ இதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா, ஜோரோ கிட்ட நாமி கிட்ட எல்லாம் போகுது. அவன் வந்து கிளம்புறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. அப்ப ஜோரோ வந்து சீக்கிரம் கிளம்புங்க, அந்த குதிரை எப்ப வேணா வந்துரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப லிலித் வந்து இல்ல நம்ம போக கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவ வந்து கால்குலேட் பண்ணி பாத்துக்கிறா. அவ கால்குலேஷன் படி இப்ப நேரா 1000 சொன்னீங்க, நேரம் நம்ம காந்தி தாத்தா நிக்கிறாரு. இவங்க வந்து வேகமா போறப்ப அவர் மட்டும் அவங்கள பிளாக் பண்றதோ இல்ல டிவேட் பண்றதோ பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன், கப்பல் நேரா போய் தண்ணியில இறங்காதான் அது வந்து லேண்ட்ல வந்து மூந்து அது நொறியிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு லிலித் சொல்றா. அதனால அவர் அங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால இங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு லிலித் சொல்றா. அப்ப எல்லாம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம அட்லஸ் வரா, வந்துட்டு லிலித்த கழுத்திலே அடிக்கிறா. அவ அதுல இறந்துட்டானே நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அவளோட கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுது. யோர்க் அப்படிதான் வந்து நினைச்சுக்கிறா அவ இறந்ததா. சோ அட்லஸ் இந்த மாதிரி அடிக்கிறா, சுத்தி இருந்து யாருக்குமே ஒண்ணும் புரியல, அட்லஸ் என்ன பண்றன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேக்குறாங்க.
அப்ப அட்லஸ் வந்து திருப்பி அந்த கழுத்தை வந்து உடைச்சால, அதை திருப்பி ஜாயின் பண்ணி விட்டுட்டு இவ்வளவு பத்திரமா பாத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டு, இப்ப நீங்க கிளம்பி போங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துறேன் மாதிரி சொல்லிட்டு அட்லஸ் கிளம்பி போறா. சோ அட்லஸ் எங்க போறான்னா காந்தி தாத்தா கிட்ட போறா. போயிட்டு அவர் ஓரமா தள்ளுறதுக்கு முயற்சி பண்றா. பட் அப்படி போறப்ப காந்தி தாத்தா என்ன பண்றாருன்னா அவரோட ஒரு கையை வெட்டிடுறாரு. அப்படி இருந்தாலுமே அவன் என்ன பண்றான்னா இன்னொரு கையில வந்து அவரை பிடிச்சி இழுத்துக்கின்னு அவர் ஓரமா கூப்பிட்டுன்னு போயிடுறா. இதனால என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் போறதுக்கு வழி கிளியர் ஆயிடுது. அவங்க கூப்பிட்ட பஸ் வந்து யூஸ் பண்ணி வேகமா அப்படியே பறந்து போறாங்க. ஆனா அப்படி போறப்பயுமே ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாமி வந்து கால்குலேட் பண்றா. பண்ணதுக்கு அப்புறமா இல்ல நம்மளால போய் சேர முடியாது, நம்ம இப்படியே போனோம்னா நிலத்துல வந்து மோதிடுவோம்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அந்த டைம்ல அட்லஸ் வந்து என்ன பண்றான்னா இது பார்த்து வந்து கஷ்டமா இருந்துச்சு. அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா தன்னைத்தானே செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் வந்து பண்றா. காயின் தாத்தா வந்து கையில பிடிச்சிக்கிறாள்ல, அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணி அவருக்கு ஒன்னும் அவ்வளவுதான். ஆனா அந்த வெடிப்பு ஏற்படுதுல, அதுல அந்த காத்துல அதுல இதுலன்னு சொல்லிட்டு சன்னியை வந்து அது இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுது. கப்பல் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல போய் லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறா. சோ இதுக்கு அடுத்த சீன் நம்ம பெரிய குழந்தை ஜெயண்ட் ரோபோட் கிட்ட போகுது. அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வாய்ப்பு வந்து பாத்துக்கிறாங்க. அப்ப ஜெயண்ட் ரோபோட் வந்து நம்ம லூஃபி கிட்ட பேசுது. மத்த யாருக்குமே அது கேட்கல, லூஃபிக்கு மட்டும் தான் கேக்குது. இது மேபி வாய்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸ் வச்சு பேசலாம், இல்ல வேற எதுன்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியல, அதுவாதான் இருக்கும். சோ இதை வச்சு நம்ம ஜெயண்ட் ரோபோட் லூஃபி கிட்ட பேசுது. அது வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஜாய் பாய்ன்னு சொல்லிட்டு சொல்லுது. லூஃபி வந்து ஜாய் பாயான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறான். அதுக்கடுத்து என்ன சொல்லுதுன்னா உன்னை திருப்பி மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அது சொல்லுது. லூஃபி வந்து என்னடா இது ஜாய் பாய் வந்து திருப்பி மீட் பண்ண சந்தோஷமாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி வேற யாரும் இருக்கிறாங்க போல இது, அவங்க கிட்ட பேச சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். உடனே ஜெயிண்ட் ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா டேய் நான் வாய்டு தான் பேசுறேன்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுதுன்னா எப்படி நான் முன்னாடி வந்தோம் அதே மாதிரி திரும்பி நான் வந்துட்டேன், உன்னோட எனிமி தான் என்னோட எனிமியுமே, திருப்பி உன் கூட சேர்ந்து சண்டை போறது நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்குது ஜாய் பாய்ன்னு சொல்லிட்டு அது சொல்லுது. அப்ப லூஃபி வந்து 11 நாள் பேச முடியுமா, ஆனா ஜாய் பாய்ன்னு சொல்லிட்டு எனக்கு யாரும் தெரியாதுன்ற மாதிரி அவன் வந்து சொல்றான். அதுக்கு அடுத்து ஜெயிண்ட் ரோபோட் என்ன சொல்லுதுன்னா நான் வந்து உன்னை பாதுகாக்கிறேன் டேஞ்சர்ல இருந்து, உன்னை நான் வந்து இங்க தப்பிச்சு போறது வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அது சொல்லுது. அப்ப லூஃபி வந்து பாத்தீங்கன்னா அப்படியான்ற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமா பாத்துக்கிறான். அண்ட் மத்த ஜெயின்ஸுக்குமே வந்து அது நம்மளோட ஆலைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சோன்னு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து லூஃபி வந்து அவங்க கிட்ட இங்க என்ன கதை நடக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியல, பட் ஜாய் பாய்னு யாரோ ப்ரொடெக்ட் பண்ண போதுதான் அப்படின்னு அது என்கிட்ட சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி ஜெயின்ஸ் கிட்ட சொல்றான். அது கேட்டோன்னு அது பேசிச்சா எங்களுக்கு அது கேட்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. லூஃபி வந்து உங்களுக்கு கேட்கலையான்ற மாதிரி சொல்லிட்டு அவனே மூழிக்கிறான். அதுக்கடுத்து ஜெயிண்ட் ரோபோட் அப்படியே நடந்து முன்னாடி போகுது. அந்த டைம்ல நம்ம வார்க்கரியா ஆகட்டும் அதுக்கு அடுத்து ஜூபிட்டர்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதா வராங்க. சோ ஜூபிட்டர் அட்டாக் பண்ண வர்றப்போ நம்ம ஜெயிண்ட் ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா கையெல்லாம் வந்து நீட்டுது, ஏதோ லான்ச் பண்ற மாதிரி நீட்டுது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வமா பாக்குறாங்க அது ஏதோ வந்து பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. அப்படி அவ்வளவு ஆர்வமா பாத்து இருக்கிறப்ப இவரு ஜூபிட்டர் கிட்டக்க வராரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகல. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 900 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணதா அதெல்லாம் பழுதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஜெயிண்ட் ரோபோட் இந்த வாட்டி பேசுனதா இருக்கட்டும், அது பண்ண ஆக்ஷனா இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்து கியூட்டா இருந்துச்சு. ஜெயிண்ட் ரோபோட் பார்த்து அம்மா பெருசா இருக்குது, ஆனா குழந்தைத்தனமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது பண்ணது எல்லாமே பார்த்து கியூட்டா இருந்தது முன்னாடி சொன்ன மாதிரி. சோ அந்த மாதிரி அதால வந்து லான்ச் பண்ண முடியல. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் வந்து அதுகிட்ட அட்டாக் பண்றான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது, யாருமே வந்து பின்னாடி ஜாய் பாய் கிட்ட போக விடாம, அதை நம்ம லூஃபி கிட்ட போக விடாம. அந்த டைம்ல சாட்டன் வந்து என்ன பண்றாருன்னா வேகமா ஓடி வந்துட்டு ஜெயிண்ட் ஷிப்ல எகிரி தாவிக்கிறாரு. தாவினதுக்கு அப்புறமா குமா பாணி உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றான். அதுக்கடுத்து அந்த ஆள் அங்க போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். பட் அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி வேகப்பங்க வந்து இங்க ஸ்பீச் கொடுத்துனுங்கிறாரு. சோ அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வேகப்பம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா 900 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தை வெறும் ஒரே ஒரு பாதையில பார்த்து மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, அது நிறைய கோணத்துல வந்து நம்ம பார்க்கணும். ஆனா எனக்கு அந்த டைம் இல்ல, டைம் இருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுன்னு இருப்பான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டி ராஜர்ன்ற பைரட்டு அவன் யாருமே எதிர்பார்க்காத விஷயத்த பண்ணான். இந்த உலகத்தை ஃபுல்லா சுத்தி வந்துட்டு அவன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கினான். அண்ட் எனக்கு வந்து இதுல சந்தேகமே கிடையாது, அவனுக்கு இந்த உலகத்துல நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் தெரியும். அண்ட் அவனுக்கு தெரிய வந்தது எப்படின்னா பியூரஸ்ட் சோர்ஸ் கிட்ட இருந்து அவன் தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப கூட நான் வந்து இந்த பாணியில தான் படிச்சு தெரிஞ்சுக்கினேன், ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன் தெரிஞ்சுக்கினது ஒரு பியூரஸ்ட் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது என்ன சோர்ஸ் நமக்கு தெரியல, அவங்க லாஃப்டலுக்கு போனதான் நமக்கு வந்து அது என்னன்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியும். அடுத்து வேகப்பங்க வந்து என்ன சொல்றாருன்னா இது எல்லாத்த பத்தின உண்மையும் தெரிய வர நாள் கூடிய சீக்கிரம் வரும். அண்ட் அந்த டைம்ல உங்களுக்கு எல்லா விஷயமே தெரிய வந்துடும் சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்த வெப்பன்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் இருந்துருக்குது. எந்த வெப்பன்லாம் இந்த கான்டினென்ட்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ள போக வச்சுதோ அது எல்லாமே இங்கதான் இருக்குது. அண்ட் அதை வந்து இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் இது பத்தாததுக்கு ரேர் அண்ட் யூனிக் ரேஷியல் ஆன்செஸ்ட்ரி, அதாவது ரேர் ரேசஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிங்களா, அவங்க எல்லாருமே இப்ப வந்து தேடி கண்டுபிடிச்சு கொண்டுன்னு இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் பாஸ்ட்ல நடந்த விஷயம் தான். ஆனா அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா தெரியலன்ற மாதிரி வேகாப்பம் வந்து சொல்றாரு. இப்ப இதுக்கு அடுத்த சீன் எங்க போதும் நம்ம எட்டுக்கால் பூச்சிட்டு போகுது. அந்த எட்டுக்கால் பூச்சி தான் பாணியை அட்டாக் பண்றதா போச்சுல, பாணியும் குமாவையும். அப்ப ஜெயின்ஸ் எல்லாம் அவரை தடுக்க முயற்சி பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா தன்னோட 8 காலை வச்சு மாத்தி மாத்தி விடாம அட்டாக் பண்ணினே இருக்குது. அப்ப பாணி வந்து அந்தால பார்த்துட்டு கொஞ்சமா வெறியாவ ஆரம்பிக்கிறா. வெறியாவறப்ப வந்து என்ன பண்றான்னா நீக்காவ மாறுறா.
அந்த கியர் 5க்கு வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பானி கியர் 5க்கு போறது நீக்கா வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஒரு நீக்கா தான் இருக்கணும். ஒரு சூரியன் ஒரு நிலான்ற மாதிரி ஒரு நீக்கா தான் இருக்கணும். ஏகப்பட்ட நீக்கான்னா அது கடுப்பா இருக்கும். ஆனா இந்த எபிசோட் இந்த குறிப்பிட்ட சீன்ல பானி நீக்காவா மாறினது 100க்கு 100 இல்லைங்க, 100க்கு 1000 கூட சொல்லலாம். பக்கவான இதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். எனக்கு உண்மையிலே அந்த சீன் பிடிச்சது. பானி நீக்காவா தான் அந்த இடத்துல ஆயிருக்கணும், வேற எதுவுமே ஆயிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னால அக்செப்ட் பண்ண முடிஞ்சது. மாங்கால பார்த்தப்ப கடுப்பா இருந்துச்சு எனக்கு, ஏன்டா இவன் நீக்காவானான்னு சொல்லிட்டு. ஆனா அனிமேஷன் பாக்குறப்ப பக்காங்க பானி நீக்காவானது உண்மையிலே கரெக்ட்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணுச்சு. சோ பானி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நீக்காவா மாறுறா, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறா. லூஃபி வந்து சாட்டன் அடிக்கிறதுக்கு போயிருப்பான். அவ பானி இந்த மாதிரி ஆகிறது பார்த்தோன்னா சிரிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவளை எதுவும் பண்ணாம விட்டுறான். அதுக்கடுத்து பானி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறா, வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட்லாம் நினைச்சு பாக்குறா, பார்த்து கொஞ்சம் உணர்ச்சிப்படுறா. அதுக்கடுத்து நம்ம சாட்டன் அட்டாக் பண்றதுக்காக போறா. அப்ப சாட்டன் வந்து என்ன பண்றாருன்னா திருப்பி பானி அட்டாக் பண்றதுக்காக வராரு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவர் அட்டாக் பண்ணியிருந்தாருன்னா பானியால அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிட முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லூஃபி வந்து அவர் அட்டாக் பண்ண விடல. அவன் வந்து பாத்தீங்கன்னா அவர் பானி அட்டாக் பண்ண வரப்போ அவன் தடுக்கிறான். அதுக்கடுத்து இவளுக்கு ஒரு வழியை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறான். அதுல பானி வந்து என்ன பண்றான்னா ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்றான். அந்த அட்டாக்கோட பேர் வந்து என்னதுன்னா டிஸ்டார்டட் ஃபியூச்சர் தான். அதுல வந்து லிபரேட்டிங் நீக்கா பஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க சாட்டனை வந்து பாத்தீங்கன்னா நோக்கி குத்துறா. அதுல சாட்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துறாரு. அண்ட் இது பார்த்தது கூட வந்து இன்னொரு சீன் என்னன்னா லூஃபி வந்து அவனோட பவர் யூஸ் பண்றான். அவன் பெருசா அட்டாக் வந்து நேம் பண்ணல. பட் அவன் வந்து பாத்தீங்கன்னா கமகம் கேட்லிங் இருக்குதுல்ல, அந்த மாதிரி இது நீக்கா கேட்லிங் சொல்லிட்டு வச்சுங்களேன். அந்த மாதிரி அவன் வந்து சுத்தி நம்ம சாட்டன் வந்து அடிக்கிறான். அண்ட் பானி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அடிக்கிறான், வந்து சுத்தி அடிக்கிறான். சோ இந்த மாதிரி அடிச்சதுல நம்ம சாட்டன் வந்து பாத்தீங்கன்னா எட்டுக்கால் பூச்சா இருந்தார்ல, இப்போ அவர் வந்து என்ன ஆயிடுறாருன்னா பிச்சு போட்ட கோழி மாதிரி ஆயிட்டு அவரோட பறந்து போறாரு. சோ அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் இன்னும் ஒரு 2-3 நாள் தான், நான் தான் லேட்டா போடுறேன். கவலைப்படாதீங்க, அடுத்த வீடியோ வந்து கரெக்டா போட்டுறேன். அடுத்த வீடியோல தரமான சம்பவம் வேற இருக்குது இல்ல. சோ அது வந்து அந்த வீடியோ கரெக்டா வந்துடும். இந்த வீடியோ தான் லேட் ஆயிடுச்சு. சோ இந்த எபிசோட் பார்த்தப்போ வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுல ஏகப்பட்ட விஷயம் நடந்தது. நம்ம பாணி வர நீக்காம மாறினா இது பத்தாதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து நல்லா இருந்துச்சு. அனிமேஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. சோ உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் அனிமே பார்ப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் பார்த்து அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேளுங்க. அண்ட் அவங்களோட ஒப்பீனியன் நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு ஒரு மாசான வீடியோல வந்து உங்களுக்கு மீட் பண்ற வரைக்கும் டாடா.